கேபி வந்து திவாகர் அண்ட் சபரியை சொன்னாங்க நோ லிசனிங். அதே மாதிரி சபரியோடது வந்து ரொம்ப ஆக்டிங் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விக்கல்ஸ் விக்ரம் அவரும் வந்துட்டு பிரவீன் காந்தியையும் கலையரசனையும் சொன்னாங்க. பிரவீன் காந்தி வந்து ஹீஸ் அதாவது அவருக்கும் லிசனிங் ஸ்கில்ஸ் இல்லை. பிரவீன் காந்தி வந்து இல்லை அவருக்கு வந்து வில்லிங் டு கோ, அவரையாவே தானாவே போகணும்னு நினைக்கிறதுனால பிரவீன் காந்தியையும், கலையரசன் நோ க்ளூ அவர் எதுக்கு வந்தாருங்கிறதே தெரில அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கனி வந்து ஆதிரையையும் வியன்னாவையும் சொன்னாங்க. ஏன்னா வந்து ஒரு ட்ரையும் பண்ணுறதில்ல, அமைதியாகவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எஃப்ஜே அவர் வந்து கலையரசனையும் பிரவீன் காந்தியையும் சொன்னார். நோ இன்வால்வ்மெண்ட்டுன்னு கலையரசனுக்கும் பிரவீன் காந்திக்கும் அவரே போறேன்னு சொன்னதுனால அவரை வந்து நாமினேட் பண்றதாக சொன்னாங்க. அப்சரா அவங்க வந்து கலையரசனையும் அரோராவையும் சொன்னாங்க. யாருக்கிட்டையும் மிங்கிள் ஆகிறது இல்லை அப்படிங்கிற ரீசனை சொன்னாங்க. பார்வதி வந்து யோசிக்கவே இல்லை, அடக்க ஒடுக்கமான பொண்ணு அப்படிலாம் சீன் போட்டுட்டு தான் வந்தாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய பேசுறாங்க. அது இன்னும் கொஞ்சம் மெருகு ஏறணும். அவங்க வந்துட்டு காந்தி அண்டு கனி அவங்கள சொன்னாங்க. கனியரி சொன்ன ரீசன் வந்துட்டு நான் நேற்றே கணிச்சேன். ஆக்சுவலாக கனிக்கும் பார்வதிக்கும் தான் பிரச்சனை வரப்போகுதுன்ட்டு. வெஜ்ஜு நீங்கள் வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்டாங்களாம். உடனே வந்து பார்வதி நான் வெஜ்ஜுன்னு சொன்னாங்களாம். அதுக்கு வந்து நீங்கள் உங்களை பார்த்தா வெஜ் மாதிரி தெரியலையே அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்களா. நாசுக்கா குத்தி காமிச்சிட்டாங்க, அதனால கனின்னு சொல்லி சொன்னாங்க. காந்தி வந்துட்டு அவரே போறேன்னு சொன்னதுனால. அடுத்தது வந்துட்டு வியன்னா அவங்க வந்து கலையரசனையும் பிரவீனையும் சொன்னாங்க. நோ மிங்கிள கலையரசனுக்கும் பிரவீனுக்கு வந்து கேமரா பிரவீன் ராஜா கேமராவை பார்த்து ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு, ஆல்வேஸ் கேமரா கான்சியஸாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. கலையரசன் வந்து திவாகர் அண்ட் ஆதிரையை சொன்னாங்க. திவாகரும் ஆதிரை கலையரசன் ஆமாம் தப்பான விஷயத்துக்கு நியாயப்படுத்துறாங்க ஆதிரை. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதாக ஆதிரையை குற்றம் சாட்டினார் கலையரசன். அடுத்தது நந்தினி அவங்க வந்து அவங்களுக்கும் கவியரசனோ என்னமோ சொன்னாங்க. அப்புறம் பிக் பாஸ் போய் வெளியில் போய் செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னதுனால கலையரசன்னு மாற்றினாங்க. வியன்னா சேஃப் கேம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தது ஆதிரி செம்ம கிளியராக இருந்தது சோஃபர். அவங்க வந்து திவாகர் அண்ட் கலையரசனை சொன்னாங்க. டிசர்விங்காக இல்லை, என்ன வேணால் பண்ணினா நம்ம வந்து கப்பை தூக்கிடலான்னு வந்தால் இது வந்து நான் சப்போர்ட் பண்ண மாட்டேனும், கண்டென்ட்டுக்காக என் ஒய்ஃபை நானும் நிறையா டிவி சேனலில் பண்ணியிருக்கோன்னு சொன்னது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாக அடித்தாங்க. வெரி கிளியர் ஆதிரையோடது. இதில் வந்து நாமினேட் ஆனவங்க